வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தினை காண்போம். இன்றைய காலகட்டத்தில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளின் பயன்பாடு அதிகமாகிவிட்டுள்ளது என்பதை நாம் அறிந்ததே. எனவே பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமானது எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஒரு முக்கியமான ரோலினை ப்ளே பண்ணுகிறது. அதாவது பிஎம்எஸ் பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்பது ஒரு எம்பெடட் சிஸ்டம் ஆகும். அதாவது சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரினை இன்டர்ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாகும். மேலும் பேட்டரி மேனேஜ்மெண்ட் ஆனது ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ண ஒரு எலக்ட்ரானிக் ரெகுலேட்டர் ஆகும். இது பேட்டரியில் உள்ள பல்வேறு பேராமீட்டர்களான டெம்பரேச்சர், வோல்டேஜ், கரண்ட் ஆகியவற்றினை மானிட்டர் மற்றும் கண்ட்ரோல் பண்ணி ஈவியில் உள்ள பேட்டரி செல்களுக்கு பாதுகாப்பாக அதன் வேலையை செய்யக்கூடியதாக மாற்றுகிறது. மேலும் படத்தில் ஈவியில் உள்ள பிஎம்எஸ்ஸினை காணலாம். அடுத்ததாக ஈவியில் உள்ள பிஎம்எஸ்ஸின் பிளாக் டயக்ராத்தினை படத்தில் காணலாம். பிஎம்எஸ்ஸில் உள்ள முக்கியமான காம்போனன்ட் பின்வருமாறு: ஒன்று, அனலாக் ஃப்ரண்ட் எண்ட், அதாவது பேட்டரி செல்லில் உள்ள டெம்பரேச்சர், வோல்டேஜ், கரண்ட் ஆகியவற்றின் சென்சார்கள் ஆகும். இரண்டாவதாக பவர் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட், அதாவது சுவிட்சஸ் மற்றும் பவர் சப்ளைஸ். மூன்றாவதாக மைக்ரோப்ராசர், மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட். நான்காவதாக எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேஸ் ஆகியவற்றினை கொண்டது. அடுத்ததாக ஹவு டு ஒர்க் ஏ பிஎம்எஸ் சிஸ்டம். பேட்டரி மேனேஜ்மெண்ட்டானது பல்வேறு சென்சார் மற்றும் எக்யூப்மெண்ட்டிலிருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி சென்ட்ரல் ப்ராசஸிங் பண்ணி ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இன்டர்கனெக்ட் மூலம் ஈவியின் இன்புட்டுக்கு ஏற்றவாறு கமாண்டினை இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாகும். அடுத்ததாக ஈவியின் உள்ள பேட்டரி மேனேஜ்மெண்ட்டில் உள்ள அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தா, ஒன்று, பேட்டரியில் உள்ள லைஃபினை என்ஹான்ஸ்மெண்ட் அதிகப்படுத்துறதுக்கு. ரெண்டாவது, பேட்டரியில் உள்ள சேஃப்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. மூணாவது, சார்ஜிங், பேட்டரியின் சார்ஜிங் ரீசார்ஜிங்கினை ஆப்டிமைஸ் பண்ணுறது. நாலாவதாக எஃபிஷியன்சி, அதன் பேட்டரியின் எஃபிஷியன்சியை அதிகப்படுத்துகிறது. நன்றி, வணக்கம்.